சரி சார், இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழலையும் ஒரு திடீர்னு ஒரு கடினமான ஒரு சூழல்ங்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் வரும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு மனிதனை வந்து இப்போ நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க, ஒரு கஷ்டமான விஷயம் ரொம்ப சிம்பிளாக உங்களை வந்து ஒரே ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம், ஒரு பிரார்த்தனை, இப்படி ஏதாவது ஒன்று வந்து உங்களை இந்த மாதிரி கடினமான சூழல் இருந்து உங்களை மீட்டெடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் போகும்போது துபாயில் போய் ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு போனோம். அங்கே போனோம்னா என்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா எங்கள் டூரிசம் நிறையா போகணும். டூரிசம்னு அங்கே கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஹோட்டல் எடுத்தால் நல்லா பிஸ்னஸ் போகணும். அப்போ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் எடுத்த போது உள்ளே போனால் அப்படின்னு நல்லா 2 மில்லியன் கீ மணி கொடுத்தா எடுத்தேன். இது அன்னைக்கு அந்த ஹோட்டல் எடுத்து பெரிய இது எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐதர் இந்த பெரிய சன்னன்சன் பிளாஸா ஹோட்டல் சன்னன்சன் எடுத்து உள்ளே போந்து எல்லாம் அது வந்து ஆறாமனா இருக்குது. என்ன சாரை இருக்குது, கிளப்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் இருக்குது, நம்ம தொழுவுறமே இதெல்லாம் தப்பா இருக்குன்னு அப்போ சொன்னா அதனால 2க்கு தான் கொடுக்குறது. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஹோட்டல் மட்டும் நடத்திக்கிறீங்க, அதுல ஒரு வருமானம் அது ஆறாம கிடையாது. அப்படியா சொல்லிட்டு நானும் ஓகேன்னு எடுத்தேன். உள்ள போனப்புறம் தான் தெரியுது, ஐயோ கடைசியா அந்த காசும் இதுல கிளம்பிச்சு. அப்பதான் நினைச்சேன், ஆகா இது வந்து ஹராமுடைய வழியை நம்ம எவ்வளவு தவிர்த்துட்டு அல்லாவோட வெளில போயிட்டு நம்முடைய சொர்க்கத்தை பார்க்கணும் தான் இது நரகத்தை கொண்டு போயிடும் பொழுது சொல்லிட்டு அப்பதான் அந்த மனசுல நான் இறைவன் கிடையாதுலாம் என்னுடைய இந்த இதுல நீ நட்டு தவிர்த்துடுறான்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டேன் அந்த ஹோட்டலுக்கு. அவன் 10 வருஷம் முடிஞ்சுதான் நான் போகணுட்டான். நான் வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா அவன் முடியாது. அப்புறம் வக்கீலை பார்த்து எல்லாம் பார்த்து என்ன செய்யலாம்னு முடியும் போது ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க, எப்போ அக்ரிமெண்ட் போடுறேன்னா ஜாக்கிரதையா பார்த்து போடணும், அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு போடணும். அப்போ அதில் வந்து அந்த வக்கீல் சொன்னா நீங்க 2 வருஷம் பூர்த்தி ஆயிட்டா நீங்க வேணா திருப்பி கொடுத்துடலாம், இல்லாட்டி 2 வருஷம் வரைக்கும் நீங்க 2 வருஷம் பணத்தை கட்டணும். சரி இது போதுன்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷம் எப்படா முடியும்னு சொல்லிட்டு கரெக்டா 2019 லாஸ்ட் 2018 லாஸ்ட் முடியுது. அப்போ வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியாகினேன். இதான் என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ரொம்ப பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. கரெக்டா ஆண்டவன் நம்ம நிப்பாட்டினா 2019 கொரோனா ஆரம்பிச்சு. நல்ல வேலை போச்சு கொடுத்ததுக்கு எனக்கு கொரோனா வந்ததுக்கு நான் மாட்டிருந்தேன். அந்த என்னோட எல்லாமே நாசமாயிருக்கு. எனக்கு அதோட இறைவன்ட்டு நான் தொழுது ஒவ்வொன்னு கேட்டேன். அந்த இது அந்த ஹோட்டல்ல நான் கொடுத்ததுதான் நான் நிம்மதியா வந்து சேர்ந்தேன். நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அது ஒண்ணு. மனசுல பட்ட கஷ்டம் சின்ன சின்ன கஷ்டம்லாம் இருந்துச்சு. இது என்னுடைய பெரிய ஒரு அதாபுல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன்.